ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஆல்ரெடி நம்ம பல்லுப்ளீட் டெக்னிக்ஸ் பார்ட் 1 நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்ட் 2க்கான வீடியோஸ் தான். இன்னும் என்னென்ன டெக்னிக்லாம் இருக்குது நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், வாங்க பார்க்கலாம். பல்லுப்ளீட் டெக்னிக் 5. முந்தானி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு வெளிப்பக்கமாக இருக்கிறத எண்ணெய் பார்க்குற மாதிரி நான் வச்சுருக்கேன். கொஞ்சம் உள்ளே தள்ளி ஒரு மடக்கு மடக்கணும்னா முந்தானிக்கான மடிப்பு நமக்கு கிடைக்கும். நான் பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். ஒரு தடவை இடது கையால் ஒரு உள்ள தள்ளணும், அதுக்கப்புறம் வலது கையால் உள்ள தள்ளுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மடிப்பு நமக்கு அங்கே க்ரியேட் ஆகும். நமக்கு சின்ன சின்ன மடிப்பாகவும் எடுத்துக்கலாம், பெரிய மடிப்பாகவும் எடுத்துக்கலாம். என்னோடய சேனல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த முந்தானியில் டிசைனுக்காக நூல் எக்ஸ்ட்ரா விட்டுருப்பாங்க, அதாவது முடிச்சா போட்டிருக்கோம். அதனால இது மடிப்பு பார்க்க தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 1 2 3 4 5 6 7 8 9 நான் வந்து இதில் 9 மடிப்பு எடுத்திருக்கேன் டோட்டலாக. அடுத்ததா பல்லுப்ளீட் டெக்னிக் 6. முந்தானியை உள்பக்கமாக இருக்கிறத நம்மளை பார்த்த மாதிரி வச்சுக்கணும், விரித்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு ஷோல்டருக்கு தேவையான மடிப்பு எவ்வளோ தெரியணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு மடிப்பு மடித்து வச்சுட்டு அந்த மடிப்பு இருக்க இடத்துல ஒரு அயன் கொடுத்துக்கோங்க. அயன் பண்ணி முடிச்சுட்டு முந்தானியில் இன்னொரு சைடு இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து நான் பண்ணுற மாதிரி நீங்களும் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சிருக்கீங்களா, அதனுடைய எண்டிங்கில் நான் பாருங்கள் காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்களா, இந்த இடத்துல நேராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு மடிப்பு வருது இல்லையா, நான் காட்டுறேன், அந்த இடத்துல ஒரு அயன் கொடுத்துக்கோங்க. அயன் பண்ண இந்த மடிப்பை திருப்பி ஒரு மடிப்பு மடித்து மேலே வைக்கணும். நான் பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். நேராக வர மாதிரி எடுத்து வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு அயன் கொடுத்துக்கோங்க. அயன் கொடுக்க தான் அந்த இடத்துல ஒரு கோடு வரும். மறுபடியும் ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. நம்மளால் எந்த அளவுக்கு மடிப்பு மடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மடிப்பு கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளால் அதிகப்படியான மடிப்புகளை எடுக்க முடியும். இதுதான் கடைசி ஃபோல்டிங். இப்போ எல்லா மடிப்பும் மடித்த வாட்டி இந்த இடத்துல முந்தானி எல்லாம் ரொம்ப மொத்தமாக இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டீம் ஆப்ஷனை செட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டீம் கொடுக்குறேன். ஸ்டீம் கொடுக்கும்போது தான் அங்கே ஒரு ஃப்ளாட்டாக நமக்கு க்ரியேட் ஆகும். என்னுடைய அயன் பாக்ஸில் ஸ்டீம் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஸ்டீம் வெளியில் வரும். இப்போ நம்ம மடிப்பெல்லாம் மடித்ததை ஓப்பன் பண்ணும் போது ஒவ்வொரு கோடாக நமக்கு தெரியும். இந்த கோட்டை தான் அடையாளமாக வச்சு நம்ம மடிப்பு எடுக்க போகிறோம். இதை எப்படிங்க எடுக்கலான்னா கண்டிப்பாக முடியுங்க. ஃபஸ்ட்டு நம்ம புடவையோட முந்தானியை நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உள்பக்கமாக இருக்கும், நம்ம ஆல்ரெடி வந்து போட்டிருப்போம், அதை வந்து திருப்பி வச்சுக்கணும். ஓகேங்களா, அதாவது வெளிப்பக்கம் வந்து நம்மளை பார்த்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இது மாதிரிங்களா, திருப்பி போட்டுட்டு நம்ம எந்த சைடு வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்கு தேவை இந்த கோட்டை தான் நம்ம ஒரு அடையாளமாக வச்சு எடுக்க போகிறோம் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு கோட்டிலேருந்து 2வது கோட்டை விட்டுட்டு 3வது கோட்டை எடுத்து பிடிச்சிக்கணும். ஃபஸ்ட்டு கோட்டை பிடிச்சிக்கிட்டு 2வது கோட்டை விட்டுட்டு 3வது கோட்டை எடுத்து நம்ம பிடிச்சிக்கணும். நான் பண்ணுற மாதிரியே நீங்களும் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். ரொம்ப ஈஸிங்க. நம்ம அந்த கோடை தான் கைட்லைனாக வச்சு நம்ம மடிப்பு எடுக்கிறோம். இப்போ வந்து மேலே வர மடிப்பு நமக்கு வந்துடுச்சு பார்த்தீங்களா. இப்படி தாங்க இதுவும் ஒரு டெக்னிக்காக பயன்படுத்தி நம்ம முந்தானியில் மடிப்பு ஈஸியாக எடுக்கலாம். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இப்போ வந்து பல்லுப்ளீட் டெக்னிக் 7. இப்போ நம்ம 6 பண்ணோம் இல்லைங்களா, அதே சேம் கான்செப்ட் தான். ஆனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ப்ளீட்டை வந்து மடித்து வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு அயன் கொடுப்போம் இல்லைங்களா. போன மெத்தடில் அந்த மடிப்பை ஓப்பன் பண்ண மாட்டோம், ஆனால் இதில் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஒரு கோடு வந்திருக்கு இல்லையா, அந்த கோட்டில் தான் நம்ம மடிப்பு எடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பார்த்திங்களா, அந்த கோட்டில் முந்தானியோட இன்னொரு சைடை வந்து எடுத்து வச்சு ஒரு மடக்குறோம். நம்ம முன்ன பார்த்ததில் ஒவ்வொரு மடிப்புக்கும் ஒரு அயன் கொடுப்போம். இதில் வந்து நம்ம அப்படி அயன் பண்ணி கொடுக்காம நமக்கு எத்தனை ஃபோல்டிங் வேணுமோ அது வரைக்கும் நம்ம மடிப்பு மடிச்சுட்டு ஃபைனலாக ஒரே அயனிங்காக நம்ம கொடுக்க போகிறோம். பாருங்கள், எடுத்து ஒரு மடிப்பு மடிக்கிறேன்னா, இப்போ 2வதாக இன்னொரு மடிப்பு மடிக்கிறேன்னா, 3வதாகவும் ஒரு மடிப்பு மடிக்கிறேன். திரும்பவும் நம்ம ஒரு மடிப்பு மடிக்கணும். மடிப்புன்னு சொல்லி ரொம்ப அறுக்கிறேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம கான்செப்ட்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து துணி வந்து நமக்கு நகர மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் கிளிப் எடுத்து டேபிள் மேலே கிளாத்தை நல்லா வச்சு ஒரு செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து
ஒவ்வொரு மடிப்பும் ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு இருக்கான்னு பார்த்துட்டு, ஃபைனலா ஒரு மடிப்பு மடிக்கிறேன். நான் எப்படி பண்றேன்னு பாருங்க. உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். ஃபைனலா எல்லா மடிப்பும் சேர்த்து நான் ஒரு கிளிப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா துணி ரொம்ப மொத்தமா இருக்கு. அதனால துணி நகருது. இப்போ வந்து நான் ஸ்டீம் குடுக்குறேன். நம்ம லாஸ்ட்டா ஸ்டீம் குடுக்குறதுனால இந்த துணி ரொம்ப மொத்தமா இருக்கும். அதனால நல்லா நீங்க ஒரு அயர்ன் குடுத்துக்கோங்க. பல்லுப்புலி டெக்னிக் 8 தான் பார்க்க போறோம். இந்த மெத்தட் ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப நம்ம அர்ஜென்ட்டா எங்கேயோ கிளம்பிட்டுருக்கோம். ஆனா, அந்த டைம்ல மடிப்பு எடுக்க முடியலன்னா, நம்ம ஷோல்டருக்கு தேவையான அளவுக்கு முந்தானி எடுத்து நம்ம பின்னாடி விட்டுருங்க. ரஃப்பா ஒண்ணு விட்டுருங்க. இப்ப இந்த இடத்துலருந்து நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்த சாரிய 2ஆ ஒரு மடிச்சுக்கோங்க. நம்ம எப்பயும் நார்மலா மடிப்பு எடுக்கிற மாரி நம்ம முந்தானிக்கு மடிப்பு எடுக்கலாம். நான் பண்ற மாரி நீங்களும் பண்ணுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்றேன்னு புரியும். சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்ப மடிப்பு எடுத்து முடிச்சுட்டு இத நல்லா இறுக்கி பிடிச்சுக்கணும். நான் பண்ற மாரி நீங்களும் பண்ணுங்க. இறுக்கி பிடிச்சுட்டு, இப்ப நம்ம 2 கிளாத்தையும் தனியா செப்பரேட் பண்றோம். ஏன்னா நம்ம ஒரு மடிப்பு மடிச்சிருக்கோம் இல்லையா, அப்ப அந்த இடத்துல 2 கிளாத்தா இருக்கும். இது மாரி நம்ம விரிச்சுட்டு, மடிப்பு எல்லாத்தையும் அரேஞ்ச்மென்ட் பண்ணணும். நான் பண்ற மாரி ஒவ்வொரு மடிப்பையும் நீங்க ஒண்ணுக்கு பின்னாடி வர மாரி எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா, அவ்வளோதாங்க ஈஸி. அப்படியே நம்ம ஷோல்டர்ல போட்டு பின் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம ஃபங்ஷன் போக ரெடி ஆயிடுவோம். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்குலாம் வரும்.